இப்போது தமிழ் படிப்போம், கொஞ்சம் தமிழை பார்ப்போம். இது பிள்ளையார் சொல்லி. பிள்ளையார் சொல்லி. இது அக்கு. என்ன எழுத்து? அக்கு. இது என்ன எழுத்து? அ. இது எப்படி சொல்லுவோம்? ஆல கொஞ்சம் நீட்டி போட்டிருக்கோம், வால் நீட்டி இருக்கும், ஆ சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம்? இ. இ. இது எப்படி சொல்லுவோம்? இ. இதில் இந்த சுழி வரணும். நான் சுழிச்சிருந்தேன், அது ஸ்லேட் வலிக்கிட்டு போகுது, அதனால் சரியாக தெரியல. சுழியோடு தான் அது போடணும். இ. இந்த ஆவில் இருந்து தான் இந்த ஈ பிறந்திருக்கு இல்லையா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இதை ஈ ரெண்டு புள்ளி வச்சு அது இழுத்து காட்டணுங்கிறக்கா இந்த புள்ளி சொல்லியிருக்கு. இழுத்து சொல்லணுங்கிறக்கா நீட்டி சொல்லணும். ஈ, உ, ஊ. இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த எழுத்து மேலே ஒரு சின்ன எழுத்தை போட்டிருக்கோம், அது லா மாதிரி. அது ஊ. இது ஏ. ஏ. இது உயிரெழுத்து. இன்னும் வர்ற எழுத்துக்கெல்லாம் இதுதான் உயிர். இதுவும் இந்த புள்ளி வச்ச எழுத்து உடல். அந்த உடல் உயிரும் சேரும்போது தான் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து ஆகுது. உயிர் அது உடல் மெய்ன்னு சொல்கிறோம். அதனால தான் உயிர் மெய் எழுத்துக்கள்னு அந்த காங்காவை சொல்கிறோம். இது ஏ. இது என்ன எழுத்து? ஏ. இது என்ன எழுத்து? ஏ. இது என்ன எழுத்து? ஐ. பாருங்க, இதுவும் நீட்டி தான் சொல்லணும். இந்த எழுத்தையும் நீட்டி சொல்லணும், இந்த எழுத்தையும் நீட்டி சொல்லணும். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் எல்லாம் முதல்ல இருந்தெல்லாம் வரும்போது இது அரைச்சொல்லா சொல்கிறோம். அக்குன்னு அக்கு தான். அக்குன்னு சொல்லக்கூடாது. அக். அக். அ. ஓ. இ. இ. ஈ. உ. உ. ஊ. ஏ. ஏ. என்ன எழுத்து? ஏ. ஏ. ஐ. என்ன எழுத்து? ஐ. இப்போ அக்குக்கு நேர கீழே வர்றது இக்கு. இந்த இக்கு ஆவும் சேர்ந்து என்ன வருது? க. இதை இக்கு ஆவும் சேர்ந்து வந்தா க. 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 இது என்ன எழுத்தாகுது? இந்த ஆன்னு சுழிச்சு விட்டுறதுக்கு நேர அதுக்கு பதிலாக தொணக்கால் போடுறோம். இது துணை எழுத்த போடுறோம், தொணக்கால்னு சொல்லுவாங்க. கா. இது எப்படி சொல்லணும்? நீட்டி சொல்லணும். கா. மேலே எவ்வளோ எப்படி சத்தம் வருதோ அதே மாதிரி கீழே இருக்க எழுத்துக்கும் சத்தம் வரணும். கா. ஈக்கு நேர இந்த காணாலையும் காலை இப்படி அந்த ஈல இருக்க வாழை இதில் கொண்டு வந்திருக்கோம். கி. 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 ஈ. இது இக்கு ஈன்னு சேர்ந்தா கி. இது ஈயை சேர்க்கும்போது இக்கு ஈன்னு சேர்ந்தாக்க ஈ சேர்ந்தா கீ. அந்த ரெண்டு புள்ளிக்கு பதிலாக ஒரு வாள் இழுத்து அதை சுழிச்சு விட்டுருக்கோம். ஒரு வாள் இழுத்து அதை சுழிச்சு விட்டுருக்கோம். அதை கீ. இது கிளிக்கு வர்ற கீ. கி சுருக்கமாக சொல்லணும். இதை கீரி நீட்டி சொல்லணும். நெட் அது பின்னால் நெட்டெழுத்து குட்டெழுத்துன்னெல்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த இலக்கணத்துக்குள்ளே போகல. உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியணும். இதை நீட்டி சொல்லணும். அதான் கீ. இது ஊ. இந்த இக்கும் இந்த ஊவும் சேர்ந்து தான் என்னவாகுது? கு. 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 என்னவாகுது? கு. இந்த கூ கூட இந்த ஊல இருக்கிறதுக்கு என்ன சேர்க்குறாங்கன்னா ஊங்கிற சத்தம் வர்றாப்புல வரணும். இக்கும் ஊவும் சேரணும். கூ. என்ன எழுத்து? கூ. இந்த ஏய்க்கு பாருங்க, இதுல இருந்து ரெண்டு எழுத்து. இந்த காவில் ஒரு துணை எழுத்து சேருது. இதில் இந்த ஏயை
ஒத்த கொம்பு மாதிரி, அதாவது ஒரு கொம்பு மாதிரி இந்த ஏ மாதிரி போட்டால் அது வேற மாதிரி வாசிச்சிருவோம்னு இது ஒத்த கொம்பு மாதிரி போட்டு இந்த ஏன் இப்படி சுருக்கிட்டாங்க. இந்த கொம்பு உள்ள பாருங்க, இந்த கொம்பு இல்லாமல் வழுக்கையா ஒத்த கொம்புன்னு போட்டாச்சு. இதுக்கு நேர இந்த அந்த புள்ளியை எடுத்துட்டு இந்த காணா போட்டா அது கே. என்ன எழுத்து? கே. கே என்ன எழுத்து? கே. எப்படி வரும்? இப்படி வரும் பாருங்க. இது எழுத்து வலிக்கிட்டு போகுது. நாளைக்கு ஸ்லேட்டில் சாப்பீஸ் வச்சு போட்டு காட்டுறேன். இப்போ புரிஞ்சுக்கோங்க, எதுவும் சேரக்கூடாது, சேராமல் தான் நிற்கணும், இப்படி தான் நிற்கணும். ஆனால் அது பாருங்கள் அழிக்க வர மாட்டேங்குது, அக்கு கூட போய் சேர்ந்துருச்சு. கே. அதே மாதிரி கேன்னு நீட்டுறதுக்கு இந்த ஒத்த சுழி கூட மேலே ஒரு சுழி சேர்த்து போட்டாங்க. இந்த ஏன்னு இழுத்துருக்குல்ல, அதுக்கு பதிலாக மேலே ஒரு சுழியை சேர்த்து போட்டு இங்குன காவை போட்டாங்க. காவை போட்டாங்க. அப்படி போட்டிருந்தா அது எப்படி சொல்லணும்? கே. இது எப்படி சொல்லணும்? ஏக்கு நேர் ஏயும் இக்கும் ஏயும் சேர்ந்தா கே. இக்கும் ஐயும் சேர்ந்தா எப்படின்னா இந்த ஐவளைவுன்னு பேருங்க. இந்த ஒரு மொட்டை வேணான்னு சும்மா சொல்லுவோம், ஆனால் அதுக்கு சரியான வார்த்தை ஐவளைவு. இந்த மேலே இருக்க ஐயை கட் பண்ணி பாதியாக போட்டது மாதிரி, ஆனால் அதில் ஒரு சுழி வரணும். அது வந்தால் அதுக்கு பக்கத்தில் அந்த காவை போடணும். காவை போடும்போது இது என்னது? இக்கும் ஐயும் சேர்ந்து கை. இக்கும் ஐயும் சேர்ந்து என்ன ஆகுது? கை. இப்போ பாருங்க, எந்தெந்த எழுத்துக்களை சேர்த்தா இது வருது. இது ஆனால் உயிர், இக்கு மெய், உயிரும் மெய்யும் சேர்ந்து இது மெய் எழுத்தாகுது. உயிர் மெய் எழுத்தாகுது. இந்த ஆனாவும் இந்த இக்கும் மேலே என்ன எழுத்து சத்தம் வருதோ அந்த சத்தம் கீழே எழுத்துல வரணும். அக், இக், அ, க, ஓ, கா, இ, கி, ஈ, கி, உ, கு, உ, கு, ஊ, கு, ஏ, கே. கே எப்படி வரணும்? துணக்கால் போட்டு இப்படி வர்றது தான் கே. இது கே. இந்த கே எப்படி வரணும்னா அந்த ஏயில் இருக்க அதே மாதிரி இந்த சுழியை இப்படி மேலே போட்டு அதுக்கு பக்கத்தில் கா போட்டால் அது கே. அது கே. கை எப்படி வரணும்னா இந்த ஐயில் பாதியை வெட்டி போட்டு அந்த காணாவை பக்கத்தில் போட்டிருக்கு. அது கை. அது கை. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லணும்னா இக்கு அ கா, அக்கு மாதிரி சத்தம் வரணும். அக்கு இக்கு, அப்புறம் இதையும் கூட்டணும். இக்கு அ கா, இக்கு ஆ கா, இக்கு ஈ கி, இக்கு ஈ கி, இக்கு ஊ கு, இக்கு ஊ கு, இக்கு ஏ கே, இக்கு ஏ கே, கே, இக்கு ஏ கே, கே, கே. பாருங்க, ஸ்லேட்டு கோணிச்சுக்கிட்டே போகுது. இந்த கோடு ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் தான் வரணும். ஆனால் எனக்கு ஒட்டிடுச்சு, பார்த்து போடுங்க. கே. காலை எப்படி ஒட்டாமல் வந்திருக்கோ அதே மாதிரி தான் ஒட்டாமல் வரணும். ஒட்டிருச்சேன்னு கேட்காதீங்க, ஒட்டு தெரியாமல் வலிக்கிட்டு போகிறதுனால ஒட்டிருச்சு. கே. இந்த ஏயை அந்த கொம்பை எடுத்துட்டு ஒத்த கொம்பை போட்டிருக்கு, அந்த மூக்கு மாதிரி நீட்டிருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இதை போட்டிருக்கு, கே வந்துருச்சு. இது எப்படி சொல்கிறோன்னு பார்த்து அதே மாதிரி இந்த காணாமல் ஏயும் இக்கு ஏயும் சேர்ந்தா கே. அதே மாதிரி இந்த ஒரு சுழியை 2 சுழி ஆக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் கா போட்டாக்க கே. என்னவாயிருது? கே. அதுக்கு பக்கத்தில் கா போட்டால் கே.
அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த ஐயில் ஐ வளைவு இப்படி போட்டு இக்கு ஐயும் சேர்ந்தா கை, இக்கு ஐயும் சேர்ந்தா கை, கையும் சேர்ந்தான எழுத்து கை. இப்போ கை வரைக்கும் படிச்சிருக்கோம் இன்னைக்கு. இது 10 நிமிஷம் ஆகிப்போச்சு இதுக்கவும். அதனால் நாளைக்கு குறைய சொல்லித்தட்டுமா? இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். கை வரைக்கும் திருப்பி திருப்பி படிங்க. படித்து புரிஞ்ச பிறகு அடுத்த வார்த்தையை நாளைக்கு நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.